Hi, this is Filmmakers. நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ப்ளே ஸ்கிரிப்டில் வந்து பிளாட்னா என்ன, எத்தனை வகையான பிளாட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்டோரினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அதேமாதிரி பிளாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பிட்வீன் ஈவெண்ட்ஸ். அதாவது ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். அதை பிளாட் அப்படிங்கிறது அந்த ரெண்டுத்துக்கும் நடக்கிற அந்த ஹீரோயின் நடக்கிற கான்ஃப்ளிக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எத்தனை வகையான பிளாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த டைப் ஆஃப் பிளாட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குவெஸ்ட், அதாவது தேடுதல்னு சொல்லுவாங்க. A quest plot should be about a search for a person, place or thing. Develop a close parallel between your protagonist intent and motivation and the objects he is trying to find. அதாவது பர்சனை வந்து ஒரு ஹீரோ வந்து பர்சனையோ ஒரு இடத்தையோ பொருளையோ தேடுறதை பற்றியான விஷயம்னு சொல்ல வராங்க. இந்த பிளாட்டில் ரெண்டாவது நாம் பார்க்க போகிறது அட்வென்ச்சர், சாகசம்னு சொல்லுவாங்க. த ஃபோக்கஸ் ஆஃப் யர் ஸ்டோரி ஷுட் பி ஆன் த ஜேர்னி மோர் தென் ஆன் த பர்சன் மேக்கிங் த ஜேர்னி. அதாவது உங்கள் ஸ்டோரியோட ஃபோக்கஸ் வந்து அந்த ஜேர்னி, அந்த பயணம் செய்கிறத விட அந்த பயணத்தில் தான், அந்த ஜேர்னியில் தான் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஷுட் பி மோட்டிவேட் பை சம் ஒன் ஆர் சம்திங் பிகின் த அட்வென்ச்சர். அதாவது உங்கள் ஹீரோ வந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது மூலிமா வந்து மோட்டிவேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படிங்கிற படம். மூணாவது பர்சூட், அதாவது தொடர்ந்து முயலுதல். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதை நோக்கி அந்த எய்ம் வச்சு அதை நோக்கி நம்ம வந்து விடாமல் வந்து ஃபாலோ பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்சூட்னு சொல்லுவாங்க. In the pursuit plot, the chase is more important than the people who take part in it. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை விட அந்த துரத்தல், அந்த சேசிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபாலோயிங் அண்ட் தனி ஒருவன் படம் இருக்குது. அந்த படம் வந்து தனி ஒருவன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது மாதிரி ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். நாலாவது நம்ம பார்க்குற ரெஸ்கியூ, மீட்னு சொல்லுவாங்க. இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனோட டெவலப்மெண்ட்டை விட அந்த ஆக்ஷன், இந்த செயலே அதிகமாக நம்பி இருக்கும். அதாவது ரெஸ்கியூ பிளாட் ரியலைஸ் மோர் ஆன் ஆக்ஷன் தென் ஆன் த டெவலப்மெண்ட் கேரக்டரைசேஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜயகாந்த் சாரோட புலன் விசாரணை அப்படிங்கிற படம். அஞ்சாவது நம்ம பார்க்குற எஸ்கேப்னா உங்களுக்கே தெரியும் என்ன அப்படிங்கிறது. எஸ்கேப் இஸ் ஆல்வேஸ் லிட்டரல். அதாவது ஒரு ஹீரோ ஷுட் பி கண்டினியூட் அகேன்ஸ்ட் ஹி வில் ஆஃபன் அன்ஜஸ்ட்லி அண்ட் டு எஸ்கேப் அண்ட் வாண்ட்ஸ் டு எஸ்கேப். அதாவது எஸ்கேப் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடியான விஷயத்தை தான் தாக்கும். உங்கள் ஹீரோவில் அந்த விருப்பத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அநியாயமாக ஏதாவது விஷயத்தை பண்ணானா அதை அடைச்சி வைக்கப்படும், அதுலேருந்து தப்பிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜெயிலில் வந்து இருக்கிற ஒரு கைதி தப்பிச்சு போகிற மாதிரி, ஹீரோ தப்பிச்சு போகிற மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இது சொல்லலாம். இதுக்கு நிறைய படங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம். ஆறாவது நான் பார்க்குற ரெவென்யூ. இதுக்கு வந்து நிறைய தமிழ் படம் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சனா, சந்திரமுகி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழி வாங்குற அந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்க. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு வந்து ஒரு உண்மையான அல்லது கற்பனையான ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பாதிக்கப்பட்டணும், அதுக்கு ஒரு பழி வாங்குற விஷயமா இருக்கணும். அதாவது இவர் ப்ரொட்டகனிஸ்ட் சீக்ஸ் ரீட்டலிசேஷன் அகைன்ஸ்ட் த ஆன்டகனிஸ்ட் ஃபார் எ ரியல் ஆர் இமேஜின் இன்ஜுரி. ஏழாவது நாம் பார்க்க போகிறது ரிடல், புதிர்த்தன்மைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா துருவங்கள் 16 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி புரியாத புதிர்னு படம் இருக்குது, அதோட பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது எட்டாவது நாம் பார்க்க போகிறது ரைவலரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போட்டி, போராமை அந்த விஷயத்தை சொல்கிறது. அதாவது சோர்ஸ் ஆஃப் யுவர் கான்ஃப்ளிக்ட் ஷுட் கம்ஸ் as a result of an irresistible force meeting an immovable object. அதாவது உங்களுடைய கான்ஃப்ளிக்டில் வந்து அசைக்க முடியாத பொருளை வந்து நம்ம சந்திக்கிற ஒரு சக்தியும் விளைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கனா, இறுதிச்சுற்று அந்த படத்தை சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரோட தன்மைக்கும் அந்த கதாநாயகம் இடையிலான ஒரு அதிகார போராட்டமாக எதிரிக்கும், அதாவது ஹீரோவுக்கும் எதிரிக்கும் ஒரு அதிகார போராட்ட ஒரு விஷயமா இருக்கணும்னு சொல்ல வராங்க. இப்போ நீ கனா படம் பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும், அதுக்கு போட்டி ஒரு ஆள் இருப்பாங்க. அது இறுதிச்சுற்றும் அதே மாதிரி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அண்டர்டாக். இதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டு ரைவலரி. 10வது பிளாட் வந்து லவ் பையன் பார்க்குறோன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ் சினிமா நிறைய படங்கள் வந்திருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 96 மூவி சொல்லலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு பிளாட்னா என்ன, தமிழ் சினிமாவில் எத்தனை வகையான பிளாட்லாம் படங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபிலிம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம ஃபிலிம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.